தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு கொடி ஏத்துறது, கோஷ்டி சேர்க்கறது, பட்டாசு வெடிப்பது, பிரியாணி கொடுத்து ஆள் சேர்ப்பது, இந்த எந்த ஃபார்மேட்டுக்குள்ளேயுமே வி த லீடர்ஸ் வராது. இஸ் அ ப்ரூவ்டு பர்சனாலிட்டி, இஸ் அன் அன்கம்பேரபிள் லீடர். எந்த தலைவரோடய கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நேற்று அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்டேட்டஸை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறதா, அவரோட டிராவல் பண்ணக்கூடிய, அவர் வழியில் போகக்கூடிய எனக்குலாம் பெரிய பெருமையாக இருந்தது. நேற்று காங்கிரஸ் திமுகவோட இருந்து ஒரு டைம் கும்மி அடிப்பாங்க, கூத்தடிப்பாங்க, கொள்ளை அடிப்பாங்க. அப்ப அது ஒரு டீம். அது என்ன டீம்? ஊழல் டீம், உருப்படாத ஒரு டீம். அப்படியே இப்ப டீம் மாறுவாங்க. இப்ப தாவேகாவோட டீம் மாறுறாங்க. இவங்க தான் மாசம் மாசம் டீம் மாறக்கூடிய ஆளுங்க. நாங்க அப்படி கிடையாது. எல்லா மாநிலத்துக்காகவும் ஒரு தந்தை போல பேசுவது உண்மை. தலைவரை பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்காக இல்ல. வாட் அபவுட் தமிழ்நாடு? எனக்கு ஒரு ஜீவாதார பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருடல் இருக்கிறதா இல்லையா? கர்நாடகாவும் பேச முடியாம, தமிழ்நாட்டுக்கும் பேச முடியாம அவர்கள் திக்குமுக்காடுவதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? சொல்லுங்க. திக்குமுக்காடலங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்புறம் எப்படி அவ்வளவு ஆஜராக மாட்டாரு, இல்ல ஆஜராகவாரு, அப்புறம் இவரே கேள்வி எழுப்பினாரு அட்வொகேட் மாதிரி. டிஆர் பாலு வாஸ் த பர்சன். அவர் தான் கேஸ் போட்டது, அவரே தான் வாபஸும் பெற்றது. அவங்களுக்கு அவங்க செய்தது தவறுன்னு தெரியுது, வழக்கு தொடர்ந்தவர் வாபஸ் பெறாரு. நாங்க சமரசம் பேசுறதுக்கு என்ன இருக்குது இதுல சொல்லுங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் வி த லீடர்ஸின் உறுப்பினர் ஹரிஹரன் ராஜா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வி த லீடர்ஸ் இன்னைக்கு தமிழகத்தில் இளைஞர்களை திரும்பி பார்க்க வைத்த ஒரு இயக்கம்னே சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா அதில் முக்கியமாக இளைஞராக ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை அதில் இருக்கிறாரு. இப்போது நேற்றைய தினம் பொள்ளாச்சியில் ஒரு சூப்பரான போதையில்லா தமிழகம் மாறுவோம் மாற்றுவோம் அப்படின்னு சூப்பராக அதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த மாநில மாநாடு என்றைக்கு கட்சியாக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. எப்போ இது கட்சியாக மாறும்? வி த லீடர்ஸ் ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சாதாரண ஃபார்மேட்டில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கமான ஃபார்மேட்டில் ஒரு கொடி ஏற்றுறது, கோஷ்டி சேர்க்கறது, பட்டாசு வெடிப்பது, பிரியாணி கொடுத்து ஆள் சேர்ப்பது, இந்த எந்த ஃபார்மேட்டுக்குள்ளேயுமே வி த லீடர்ஸ் வராது. வி த லீடர்ஸ் ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸை, மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை தேவையில்லாத விமர்சனங்களை வைத்து தான், இல்லை ஒருத்தரை திட்டித்தான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நரேஷனெல்லாம் இன்றைக்கி சுக்கு நூறாக உடைக்கக்கூடிய ஒரு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். ஒரே ஒரு விஷயந்தான், ஒன் அண்ட் ஒன்லி டார்கெட். மக்களுக்கான விஷயங்களை இங்கே எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒருத்தரை திட்டி, ஒருத்தரை சாடி, இல்லை அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் மேலேயே ட்ராவல் பண்ணி அதன் மூலமா ஒரு வெற்றி பெறக்கூடிய வேலைகள் தான் இதுவரை நடந்திருக்கு. அதிமுக ஒன்று செய்யாது, அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடு. திமுக ஒன்று செய்யாது, அதனால் அதிமுகவுக்கு ஓட்டு போடு. இந்த 2 பேருமே ஒன்றும் செய்யலை, இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஓட்டு போடு. இதை தாண்டிய ஒரு நரேஷனை இன்றைக்கி அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் கொண்டு வராரு. மக்களுக்கான அரசியல். நாளை காலையில் தேர்தலா? நாங்கள் ஏன் மாநாடு போடணும்? இல்லை நாளான்னைக்கு காலையில் கவுண்டிங்கா? நாங்கள் ஏன் மாநாடு போடணும்? தமிழ்நாடுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன? தேர்தல் வந்துட்டால் மாநாடுன்றது திருவிழாவில் ஒரு அங்கம். மாநாடு போடுவாங்க, பொதுக்கூட்டம் போடுவாங்க, மேடைக்கு முழங்குவாங்க, இவர்கள் செய்யாத சாதனையெல்லாம் செஞ்சது போல் பேசுவாங்க. இந்த பொய்யையே பார்த்து பழகி, இந்த ஒரு ஃபேக் நரேட்டிவ் பாலிடிக்ஸை மட்டுமே பார்த்த தமிழக மக்களுக்கு ஒரு ரியல் பாலிடிக்ஸை தர நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞர், இஸ் அ ப்ரூவ்டு பர்சனாலிட்டி, இஸ் அன் அன்கம்பேரபிள் லீடர். எந்த தலைவரோடய கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நேற்று அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்டேட்டஸை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கிறதா, அவரோட ட்ராவல் பண்ணக்கூடிய, அவர் வழியில் போகக்கூடிய எனக்குலாம் பெரிய பெருமையாக இருந்தது. நேற்று சாதாரணமாக யோசிங்க, ஒரு கட்சி ஆளுங்கட்சியாகி 5 வாரம் தான் ஆகுது. இவர் ஒரு கட்சி ஆரம்பி கூட எண்ணத்தோடு இருக்கார். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க? தாவேகா அதை பண்ணல, தாவேகா இதை பண்ணல, திமுக ஊழல் பண்ணிடுச்சு, அதிமுக ஊழல் பண்ணிடுச்சு. இந்த ஒப்பாரியெல்லாம் அவர் வைக்கவே இல்லை. அப்போவே அது ஒரு இண்டிகேஷன் தருது, ஹி இஸ் சம்திங் நியூ. அவரோட விஷனரி ஏதோ புதுசாக இருக்குது. அப்போது அதை ரொம்ப ரசித்து நான் பார்த்தேன். அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப அது லாஜிக்கலாக யதார்த்த மனிதனுக்கு புரியுறது போல் இருக்குது. புதுசு, ஆட்சியும் புதுசு,
கட்சியும் புதுசு, எம்எல்ஏவும் புதுசு, மந்திரிகளும் புதுசு. ஒரு டைம் கொடுத்து தான் பார்ப்போமே. ஒரு 6 மாதம் பிரீத்திங் ஸ்பேஸ் தருவோமேன்னு சொல்லி புது கட்சி ஆரம்பிக்கிற ஒரு கட்சி பேசிட முடியுமா? ஜாதி மதத்தை வீட்டில் வச்சு பூட்டிட்டு வா யாராவது ஒருத்தர் சொல்லிட முடியுமா? இன்னைக்கு அந்த ஜாதி மதத்தை வச்சு தான் இன்னைக்கு அரசியலே பண்ணுறாங்க. அதை வச்சு தான் வெற்றி தோல்வியை நீ நிர்ணயிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில அதெல்லாம் வேண்டான்னு ஒருத்தர் உதறி தள்ளுறாரு. இன்னொன்று, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை அவர் தீர்க்கிறாரு. நான் எல்லாருக்குமானவன், ஐம் அ பர்சன் ஃபார் காமன், நான் காமன் மக்களுக்கான ஒரு மனிதன் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. மீட்டிங் போடுறாரு. ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு மீட்டிங் எப்படி நடக்கணும், அந்த மீட்டிங்குடைய மாசு அதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே ஆர்கனைஸ்டாக இல்லை. இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா? இதில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் இருக்குமா? எவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ராப்பராக ஒரு மீட்டிங்கே இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக நடத்தக்கூடிய ஒரு தலைவரால் இந்த நாட்டை வழிநடத்த முடியாதா? அந்த கேள்விக்கான பதிலை தான் நாங்கள் தேடினோம். அதற்கு ஒரே விடையாக அண்ணாமலையார் தெரிகிறாரு. 2031 வரை இந்த தாவேக்காவை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தகுதி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கட்சிக்கு இருக்கா சொல்லுங்கள். திமுக என்னன்னு தாவேக்காட்ட பேசும், அதிமுக என்னன்னு தாவேக்காவை கேட்கும். அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ ஒன்றுத்தையும் செஞ்சு கிளிக்கல, அதனால தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. மின்சார கட்டணத்தை பற்றியோ இல்லை பால் விலை உயர்வை பற்றியோ இல்லை அங்கங்கே நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தலை பற்றியோ திமுக பேச முடியுமா? இல்லை மூன்றாவது கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பேச முடியுமா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அவங்கள பேச முடியுமா? யார் எந்த கோஷ்டியில் தாவலாம், எங்கே போனால் மந்திரி கிடைக்கும், எங்கே போனால் நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், வாரியம் கிடைக்கும்னு போட்டியாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு புது கட்சியாக ஆரம்பித்து ஒருத்தர் புதிய புரட்சியை செய்தாருங்க. அவர் நினச்சிருந்தா அவர் இருந்த கட்சியில் மத்திய அமைச்சராக இருக்கலாம், அந்த கட்சியிலே ஏதோ ஒரு தேசிய அளவில் பொறுப்பு வாங்கி போயிருக்கலாம். அதானுங்க சேஃப் கேம். நல்லா யோசிங்க. ஒரு பொலிட்டிஷியனுக்கு என்ன அட்லாஸ்ட் பதவி, சேஃப் கேம் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன் எப்படி போனால் நமக்கு என்னென்னு போயிருக்கலாமே. அவர் ரொம்ப பார்க்குறாரு தமிழ்நாடுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் தேவை. அதை கொடுக்குற சக்தி அந்த திறன் யாருக்குமே இல்லை. ஒன்று பழி அரசியலை போடுவாங்க, இல்லை ஜாதி அரசியலை செய்வாங்க, இல்லை மத அரசியலை செய்வாங்க, இல்லை எதையாவது ஒரு பிரச்சனைகளை தூண்டி விட்டு அதில் குரல் காயக்கூடிய அரசியலை தான் இதுவரை தமிழ்நாடு பார்த்துருக்கு. ஸோ இந்த பழைய பஞ்சாங்கம் வேண்டாங்க. அதை வெறுத்து மக்கள் ஓடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பழைய கட்சி செய்ததையே ஒரு புது கட்சி செய்தால் மக்களுக்கு எவ்வளோ வெறுப்பு இருக்கும். அதைத்தான் தாவேகா இன்று ஒவ்வொரு படியாக பார்க்கும்போது திமுக செய்தது போல இருந்துச்சு. நேற்று வரை நானே விமர்சித்தேன் தாவேகாவை. ஆனால் எங்கள் தலைவர் பேச்ச கேட்ட பிறகு தெர் இஸ் சம்திங், அவர் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கே, அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணணுமே. ஏன்னா 1,80,00,000 மக்கள் ஓட்டு போட்ட விஷயம் அது. இட் இஸ் நாட் அ ஜோக். நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறதுக்கு. திமுக இன்னைக்கு அழிந்து இன்னைக்கு அந்த கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எம்எல்ஏ கூட ஆகாததுக்கு சூழ்நிலைக்கு ஒரே காரணம் அடுத்தவர் மேலே பழியை போட்டே சவாரி செய்யுது. பிஜேபி அதை பண்ணல, பிஜேபி இதை பண்ணல, பிஜேபி ஒன்றும் தரல, இன்னைக்கு நீ எம்எல்ஏ கூட இல்லை. அப்போது மக்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நீ பழியை மட்டுமே போடாத, நீ வேஷம் மட்டுமே போடாத. அதனோட ரிசல்ட் என்ன? இன்னைக்கு சட்டசபை கூட வர முடியாமல் வீட்டிலே முடங்கி இருக்கிறார். அப்போ இந்த செய்தியெல்லாம் ஒரு தலைவர் பார்க்கிறாரு. பல யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு புது பிளாட்ஃபார்மை உருவாக்குறாருங்க. ஒரே சென்டென்ஸ் தான், அவர் படித்த மனுஷன், மக்களுக்கு பிடிச்ச மனுஷன். அவரோட அணிவகுக்கிறதுக்காக தான் பொள்ளாச்சியில் இப்போ நாங்களாம் நாளைக்கு எம்எல்ஏக்கு நிற்க போகிறோமா, இல்லை நாளைக்கே தேர்தலா, நாங்கள்லாம் ஏன் போய் நிற்கிறோங்க? அவ்வளோ கூட்டம் ஏன் நிற்குது? ஏஜ் வைஸ் பேச முடியுமாங்க? நீங்கள் 25 வயசு பையனும் இருக்கா, 40 வயசு ஆள் இருக்காங்க, 70 வயசு தாத்தாவும் அங்கே இருக்காரு, அவ்வளோ பாட்டிமார்கள்லாம் இருக்காங்க. அப்போது இந்த சமுதாயம், இந்த ஜனநாயகம் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. திரையில் இருந்தவருக்கு மட்டும்தான் இந்த கூட்டம் சேரும், அவருக்கு மட்டும்தான் ஆர்கானிக்காக கூட்டம் வரும் அப்படின்ற ஒரு நரேஷனை இன்னைக்கு அண்ணாமலை உடைச்சிருக்காரா இல்லையா? அவர் எந்த படத்தில் நினைச்சாரு, என்ன திரைவளச்சத்தை காமிச்சாரு, எப்படி உள்ள பெரிய ஈர்ப்பு சக்தி. அப்போது பர்சனாலிட்டி வித் பர்ஃபார்மன்ஸ், அவருடைய நடைமுறை, அவருடைய செயல் திட்டம், அவருடைய விஷயம் மக்கள் ரசிக்கிறாங்க. அவர் நேற்று பேசினதை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம், தாவேக்காரங்க ஷேர் பண்ணுறான், திமுக காரங்க ஷேர் பண்ணுறாங்க, அதிமுக காரங்க ஷேர் பண்ணுறாங்க. அப்போது ஒரு காமன் பீப்புளோட லீடராக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிறார். எப்போ ஒரு வெகுஜன மக்களுடைய குரலை அவர் அங்கே பேசுகிறாரோ, எப்போ வெகுஜன மக்கள் அவரை என் வீட்டு பையன், என் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு, அவ்வளோ நல்ல குணாதிசயோடு இருக்காரு. என்னையா அவசியம் இந்த நவீன காலத்தில் ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி எவனை ராஜினாமா பண்ணுவானா சொல்லுங்க? ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணி உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத மக்கள் இன்னைக்கு புரிய தொடங்குறாங்க. அவர் இருந்த கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் அதை டீட்டெயிலாக பேச விரும்பலை. பல இடங்களில் பல இடர்பாடுகள் அங்கே இருந்தாலும் அதை பொதுத்தள கட்சியாக மாற்றிய ஒரு புரட்சியாளர் அண்ணன் அண்ணாமலையார். அந்த கட்சியை பொது கட்சியாக மாற்றக்கூடிய விஷயம் இருந்தால் அவர் கட்சி என்னவா கொண்டு போவார்?
2031 விஜய் ஒரு டைலாக் மாதிரி நானும் சொல்றேன், 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையாரா இல்லை அண்ணன் விஜய் அவர்களா, அப்படிதான் போகும். அதுதான் அரசியல். 2 சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் 2031. இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா சார். ஆனா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாணிக் தாக்கூர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழக காங்கிரசினுடைய தலைவர் அவரு பிஜேபியினுடைய பி டீம் தான் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு இந்த வடிவேலினுடைய ஒரு காமெடியை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஐயோ, எப்படி போனாலுமே கண்டுபிடிச்சிடுறானுங்கடா இவனுங்க, எப்படிதான் கண்டுபிடிக்கிறானே, ஐயோ முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டையை மறையா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து மண்டையில இருக்கிற கொண்டையை வந்து மறைக்கிறதுக்கு அண்ணாமலை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கட்சி மண்டையை பற்றியும் கொண்டையை பற்றியும் பேசுறதுலாம் என்ன ஒரு தார்மீக தகுதின்னு தெரியல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு எல்லா மாநில மக்களும் புறக்கணித்து இன்னைக்கு எத்தனை ஸ்டேட் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. காங்கிரஸ் எங்க? வேர் இஸ் காங்கிரஸ்? இந்தியாவில் காங்கிரஸ் இருக்கா? என்ன தமிழக முதல்வருடைய ஆக்ஷனே வந்து இப்படி இப்படி பண்றதும் தப்பு இல்லைங்க, எல்லாம் நல்லதெல்லாம் பண்ண வேண்டியதுதான். அவங்க கூட்டணி கட்சி தலைவர் வரல, அவர் இப்போ முதலமைச்சர். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் யார் பி டீம்னு சொல்றது? இவங்க யாரோட சி டீம் இவங்க? அதாவதுங்க, காங்கிரஸ் திமுகவோட இருந்து ஒரு டைம் கும்மி அடிப்பாங்க, கூத்தடிப்பாங்க, கொள்ளை அடிப்பாங்க. அப்போ அது ஒரு டீம். அது என்ன டீம்? ஊழல் டீம், உருப்படாதவங்க டீம். அப்படியே இப்போ டீம் மாறுவாங்க. இப்போ தாவேகாவோட டீம் மாறுறாங்க. இவங்க தான் மாசம் மாசம் டீம் மாறக்கூடிய ஆளுங்க. நாங்கள் அப்படி கிடையாது. இவங்க யாருங்க சொல்றது பி டீம் சி டீம்னு? இவங்க யாரோட டீம்? இந்தியாவில் என்ன டீம் இவங்க? இவங்களுக்கு தன்னுடைய விருத்தியால தன்னுடைய இயலாமையை காட்டுறதுக்கு என்னன்னு தெரியாம மறு வச்சுட்டு வந்தாரு, மண்டல இருக்கிற கொண்டைய மறந்துட்டாரு. இப்போ நீங்க யாரோட செயல்பாடுல இருக்கீங்க? போன மாசம் திமுகவிற்கு தூக்கி பிடித்து திமுகவுக்கு நீங்க வாக்கு கேட்டது யாரு? திமுக காரங்களோட சப்போர்ட்ல ஜெயிச்சது யாரு? இதே காங்கிரஸ்காரங்க. இவங்க போய் இன்னைக்கு மனித புனிதர்கள் போல தாவேகாவோட சேர்ந்துக்கிட்டு இது என்னங்க கேலி கூத்து இது? நாங்க ஏன் அவங்களோட ஆசையோட வரணும்? பதில் சொல்லுங்க. ஏங்க, ஒரு கட்சியில பயணிச்சோம், அந்த கட்சி நீங்க ஆளுங்கட்சியா இருக்கு, நாங்க ஏங்க வெளியே வரணும்? தலையெழுத்தா இல்லை விஷ பரீட்சையா? சம்திங் இஸ் ராங் இன் த பார்ட்டி. நாங்கள் இருந்த பார்ட்டியில் ஏதோ ஒரு தவறு இருக்கு, அதை கண்டறிய முடியல எங்களால். மக்கள் செய்தி கொடுத்துட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர் பின்னடைவு, எந்த தேர்தலையும் வெற்றி இல்லை. ஒரு வெற்றி என்றது பெற்றுட்டே இருக்க முடியாது, தோல்வி என்றது வெற்றியுடைய குழந்தை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. கண்டினியூஸ் டிஃபீட். மக்கள் எங்க நின்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல சார், ஏதோ ஒரு ஃபேக்டர்ல இடையூறுக்கு மன்னிக்கணும். ஆனா நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்க தலைவரை தூக்கி விட்ட ஒரு கட்சி, சரிங்களா? எப்படி பதவி விட்டு தூக்கி விட்ட கட்சி? இல்ல ஒரே நிமிஷம். நீங்களே தான் வந்து எங்களுடைய தலைவர் இங்க வர்றதுக்கு அறிமுகப்படுத்திய கட்சி, ஒரு தேசிய கட்சி, ஆளுமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சரிங்களா? அப்படி இருக்கிற கட்சியில அவர் தான் கட்சியவே அறிமுகப்படுத்தினாரு, தமிழகத்தில் வந்து பிரபலப்படுத்தினாருன்னு பெருமை சொல்லக்கூடிய நீங்க, அப்படி அந்த கட்சியில இருக்கக்கூடிய என்ன தவறுகள் இருந்தது, அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாத ஒரு மனிதர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கண்டறிவார்னு நீங்க சொல்றீங்க? வாவ், நைஸ். ஒரே விஷயம் தாங்க, தமிழ்நாடு பாஜக, ஒரே ஒரு தமிழ்நாடு பாஜக, ஒரே ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய அந்த கட்சியில இருக்கிறதையே உங்களால கண்டுபிடிக்க முடியல. நான் இப்ப சொல்றேன், நான் டிப்ளமேட்டிக்கா போகணும்னு பார்த்தேன், நீங்க கேட்டீங்கன்னா அதையும் சொல்றேன், ஒன்னும் தயக்கம் ஒண்ணும் இல்லை. அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சி தலைவருக்கு மட்டும் விலாசம் தரல, என்னை போன்ற தொண்டனுக்கும் அந்த கட்சி தான் விலாசம் கொடுத்துச்சு. இன்னைக்கு யூடியூப் சேனல்லாம் பேசுறேன்னா என் கட்சி தான் காரணம், அதில் நான் மாற்றுக்கிறது பேசல. என்னைக்குமே கடந்து வந்த பாதையை நன்றி மறப்பவன் நானும் இல்லை, எங்க தலைவரும் இல்லை. சூழ்நிலையை ஒன்று சொல்றேன், சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் பிஜேபியில அக்யூஸ் பண்ணல. கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனை, பிஜேபி யாருக்காக பேசும் சொல்லுங்க? கர்நாடகாவில் தண்ணி பிரச்சனைனா மக்கள். மேடம், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே தண்ணி பிரச்சனை, பாரதிய ஜனதா கட்சி யாருக்காக பேசும்? யாருக்காக சார் பேசும்? மக்களுக்காக தான் சார் பேசும். எந்த மக்களுக்காக பேசும்? எல்லாருமே மக்கள் தான் மேடம். நீங்க அப்படியே நீங்க மாத்தக்கூடாது ஆன்சர். கேள்வி 1 மார்க் क्वेश्चन. எல்லாருமே மக்கள் தான். ஜீவாதார பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு பாஜக விட்டுருங்க, இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி. ஒரே ஒரு விஷயம் சார், இல்ல நீங்க பதில சொல்லிட்டு போவீங்க. இருங்க, கர்நாடகாவுக்கு ஒரு முதல்வர் இருக்கிறார், தமிழகத்திற்கு ஒரு முதல்வர் இருக்கிறார், ஆனால் இந்தியாவிற்கு ஒரே ஒரு பிரதமர் தான். அந்த பிரதமர் அதற்கான தீர்வை காண்பார் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் உங்களை போன்ற இளைஞர்கள் நம்புறாங்க. நல்ல விஷயம்.
நான் அந்த அதுக்கு விடை கட்சிக்காக கிடைச்சிருச்சுல்ல? அந்த கட்சிக்காக நான் பல விஷயங்களை பேசியிருக்கிறேன். ம். இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி நமக்கு ஹிட் ஆகுது. நான் அது ரொம்ப டிப்ளமேட்டிக்கா போகணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்கறதுனால சொல்றேன். ஒரு ஜீவாதாரண பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல மொழி சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகங்கள், ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு. அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியது யாரோட கடமை சொல்லுங்க? கட்சியினுடைய கடமை. அதை செஞ்சாங்களா? அதை செய்ய முற்பட்டாங்களா? அவங்களுக்கு அந்த கிளாரிட்டியை கொடுத்துருக்காங்களா? இல்லை ஒரு ஜீவாதாரண பிரச்சனை வருது, கர்நாடகாவுக்கு தமிழ்நாடுக்கு பிரச்சனை வருது, பிஜேபி தமிழ்நாடுக்காக பேசிடுமா இல்லை கர்நாடகாவுக்கு பேசுமா? இப்படி பல குழப்பங்கள். நான் தவறா சொல்லல, நான் அந்த இயக்கத்துல இருந்தவன், அந்த இயக்கத்திற்காக என் தொண்டை கிடிய பேசினவன். நான் சொல்றேன், ஒரு சொல்லுங்க. உங்களுடைய கேள்விக்கு நான் வந்து ஒரு நெறியாளராக மட்டும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகளாக என்னை போன்றவர்கள் எல்லாருமே இந்த புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ஒரு கருத்து தெளிவா சொல்லிட்டாரு. பிரதமர் எங்கள் தலைவர் ஒரு தேசியவாதி, அவரோட இருக்கக்கூடிய தொண்டன் நானும் ஒரு தேசியவாதி. தேசியவாதி என்பது வித்தியாசம், தேசிய கட்சி என்பது வித்தியாசம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மேடம் அண்ணாமலை ஏன் வெளியே வந்தாரு? உங்களுக்கு எல்லாம் என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு பண்றீங்க? ஏன் வெளியே வந்தாருன்னு நான் கேட்கவே இல்லை. அந்த கேள்வியை நான் வைக்கல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தெளிவா பதில் சொல்லிட்டேன். நீங்க பாஜகன்னு பேசுறீங்க, நீங்க வீத லீடர்ஸ் நீங்க பேசுறீங்க இல்லையா? ஆனா எங்களுடைய பாரத பிரதமர் இந்திய மக்களுக்காக பேசுறாரு. போதுமா? அவர் இந்திய மக்களுக்காக பேசுறாரு. இந்தியாவை வல்லரசு நாடாக கொண்டு போக முயற்சி பண்றாரு. அதை ஒத்துக்கிறீங்களா? மனித குலசாமி, அதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அதை ஒத்துக்கிறீங்களா? பேச விடுங்க. இல்ல ஒத்துக்கிறீங்களா? பாரத பிரதமர் பேசுறாருங்க. பாரத பிரதமர் எல்லா மாநிலத்துக்காகவும் ஒரு தந்தை போல பேசுவது உண்மை. தலைவரை பற்றி நம்ம எதுவும் பேசுறதுக்காக இல்ல. தமிழ்நாடுன்னு வாங்க மேடம். நான் சிலபஸ் ரொம்ப ஷார்ட் பண்றேன். வாட் அபவுட் தமிழ்நாடு? எனக்கு ஒரு ஜீவாதாரண பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நெருடல் இருக்கிறதா இல்லையா? கர்நாடகாவுக்கும் பேச முடியாம, தமிழ்நாட்டுக்கும் பேச முடியாம அவர்கள் திக்குமுக்காடுவதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? பதில் சொல்லுங்க. திக்குமுக்காடலங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, அப்ப எங்களுக்கு தண்ணி ஏன் கொடுத்துட்டீங்களா? யாருக்கு? திக்குமுக்காடல இல்ல, தமிழ்நாடு தண்ணி ஏன் கொடுத்துட்டீங்களா? அது கோர்ட்டு கொடுத்த ஆர்டர் படி நீங்க அதை என்ஃபோர்ஸ் பண்ண விட்டீங்களா? கர்நாடகாவுடைய உங்களுடைய ஆட்சியை நீங்க வலியுறுத்துனீங்களா? அசம்பிளில தானே சார் பேசிருக்காங்க. கர்நாடகால யார் கவர்மெண்ட்ல இருந்தீங்க? மேடம், நான் இருந்த இயக்கத்தை நான் பேச விரும்பல. நான் டிப்ளமேட்டிக்கா போகணும்னு நினைக்கிறேன். நீங்க திருப்பி கேட்கவே நான் சொல்றேன். ஆக ஒரு நெருடல், ஏதோ ஒரு கசப்பு தொடர்ச்சியாக இந்த மாநிலத்தில் நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம், பார்க்கிறோம். அப்போ நம்ம என்னதான் தேசியவாதியா இருந்தாலும் மாநிலம் சார்ந்த விஷயங்களை நம்ம ரொம்ப கண்குத்தி பாம்பா அதை நம்ம பார்க்கிறோம், அதற்கான தீர்வை தரத்துக்கு முயற்சிக்கிறோம். அப்போ ஒரு தேசிய கட்சியால் அதை முடியலங்க. ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான் ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது, அதற்கு மேல இழுத்தா ரப்பர் பேண்ட் பிச்சுக்குது. அப்போ இந்த நாடகத்திற்குள்ள நம்ம போய் பேசுறதுலயோ அதுல நம்ம ரோல் பண்றதுலயோ அர்த்தமே இல்லை. அப்பதான் ஒரு முடிவு வருது. தமிழ்நாடுடைய உரிமைகளை பற்றியும் தமிழ்நாடுடைய ஒரு வளர்ச்சியை பற்றியும் புரட்சி இளைஞர் தெளிவா சொல்லியிருக்காரு. நான் ஒரு தேசியவாதி, அந்த தேசத்துக்குள் தமிழ்நாடு முதல் மாநிலமா வரணும், இதான் என் கொள்கை. அந்த முதலா வர்றதுக்கு நாம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கணும். அந்த தளத்துல இருந்து எங்களால் பண்ண முடியல. அதுதான் ரியாலிட்டி. சில இடங்களில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கு, சில இடத்துல நம்ம வாய் மூடி இருக்க வேண்டியது இருக்கு, சில தேர்தல்கள் வந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி போக வேண்டியது இருக்கு. அப்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை நம்மளால அங்க பேச முடியல, ஸ்ட்ராங்கா மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க முடியாத சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட முடிவுகள் தமிழ்நாட்டில் வருகிறது. அந்த முடிவு வெற்றிகரமாக நடக்கிறது அப்படின்றது தான் பொள்ளாச்சியினுடைய கூட்டமும் அங்க நடந்தக்கூடிய அந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய தொண்டர்களுடைய உற்சாகமும் அதைத்தான் பறைசாற்றுகிறது. இன்னொன்னு, நான் இருந்த இயக்கம் தவறு செய்திருக்கிறது என்று ஒரு தொண்டன் எனக்கு 100% உரிமை இருக்கு சொல்றதுக்கு மாபெரும் பிழை. அந்த பிழையால தான் இன்று இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை நம்ம சந்தித்திருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம உள்ளார்ந்து புரிந்து கொள்ளணும். எப்பயுமே ஒரு தனி மனுஷனே மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணும்போது அவன் நல்ல மனுஷனா மாறுவான். ஹில் பி ரிஃபைன்டு. இல்ல நான் பண்ண தப்பே வேற, நான் ஹரிச்சந்திரன், நான் போக வேண்டியதான் எங்கேயாவது. புரியுதுங்களா? புரியுது சார். இப்போ உங்களுடைய மாநாட்டுக்கு எல்லா அரசியல் விமர்சகர்களும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இவ்வளவு பெரிய மாநாடு நீங்க சொன்னீங்க இல்லையே, இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரோட இந்த மாதிரி ஒரு பிளானோட யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு, சரிங்களா? நல்ல ஒழுக்கமான முறையில் ஒரு சிறப்பான முறையில் ஒரு மாநாடு, அதை வந்து நம்ம குறை சொல்லல. இவ்வளவு பெரிய மாநாடு காசு வந்து என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் யூஸ் பண்ற காரு, எனக்கு மாத வருமானம், நான் கட்டியிருக்கக்கூடிய அவரோட வாட்ச் கூட ஒரு பிரச்சனை வந்தது, சரிங்களா? நானும் பேசுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இது எல்லாமே இப்படி இருக்கக்கூடிய நிலையில அந்த மாநாட்டுக்கான காசு வந்துச்சு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இப்ப இருக்கக்கூடிய பிற கட்சிகள் இப்ப நடத்தக்கூடிய மீட்டிங்கை பத்தியோ
இப்போ நடத்தக்கூடிய விஷயங்களை பற்றியோ கேள்வி கேட்க யாருக்காவது விஷயம் இருக்கா? திமுக அடி மீட்டிங் போடுறது கேட்பீங்களா? அதிமுக அடி மீட்டிங் போடுறது கேட்பீங்களா? தாவேக்கு எப்படி போடுறது கேட்பீங்களா? பிஜேபி எப்படி போடுறது கேட்பீங்களா? ஒரு சாமானியன் ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு, அந்த இயக்கம் வரவேற்பு பெறுது. ஏன் நாங்களும் நன்கொடை கொடுத்துருக்கலாம், உங்களுக்கு தெரியுமா? இல்லை நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்களா? எங்கள் ஹவாலா பணம் யோசிப்பீங்களா? தமிழ்நாடு அரசியல் ஏன் இவ்வளோ மோசமாக போயிடுச்சு? எப்பயுமே ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அங்கே என்ன பேசுனாங்க, அங்கே பேசின விஷயத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க, அதுக்கான எஃபெக்டிவ்னஸ் என்ன, எப்படி இப்படிலாம் ஒரு பிளான் யோசிச்சிங்க, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க, இதை கேட்கறத விட்டுட்டு இதை தானே கேட்கணும். ஒரு படித்த சமூகம், இளைஞர் சமூகம் அந்த மீட்டிங்கில் நடந்ததை பற்றி கேட்கறத விட்டு மீட்டிங் எப்படி நடந்துச்சு, பிரியாணி கொடுத்துருப்பாங்களோ, கூட்டம் எப்படி வந்துச்சு, ஷாமினா எப்படி வந்துச்சு, இதுவா தமிழ்நாடு அரசியல்? இப்படியா போனோம்? கூட்டம் எப்படி வந்துச்சுன்னு சார் ஒரே நிமிஷம். நீங்க இது எவ்வளவு அபத்தமான கேள்வி. காசு எப்படி வந்துச்சுன்னா அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு கண்டிப்பா கூட்டம் வரும், நம்ம அதை மறுக்கவே இல்லை, சரிங்களா? ஆனா அதுல அவரு தன்னுடைய வாட்ச்ல இருந்து தன்னுடைய அன்றாட செலவுகளுக்கே மாத வருமானத்திற்கே வழி இல்லை அப்படின்னு அவருடைய வார்த்தைகளால தானே சார் சொன்னார். திரும்பி சொல்றேன், மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார், அவங்களுடைய மனைவி she is working in a top ஒரு ஆஃப் கம்பெனியில் இந்த மாசம் ஒரு இல்லைங்க நல்ல இல்லைங்க அது சொல்ல வேண்டியது இல்லை, நல்ல she is getting a good pay. அவங்க அந்த குடும்பத்தை இது பண்ணிக்கிறாங்க. அண்ணனும் சாதாரண ஒரு விவசாயியாக இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். நீங்கள் கட்சி என்பது இந்த அமைப்பு என்பது அவருக்கு சொந்தமா? ஓப்பனாக கேட்குறேன், அது அவருடைய ப்ராப்பர்ட்டியா? கோயில் திருவிழா போலங்க இது, நம்ம ஊரில் பண்ணக்கூடிய திருவிழா போல. திருவிழா நீங்கள் நடத்துவீங்க, நான் நடத்து நம்ம நடத்துவோமா? ஊர் கூடி தேரெழுப்ப திருவிழா போல எல்லாருடைய பங்கும் அதில் இருக்கும். நீங்கள் எப்படி அவரை சார்ஜ் பண்ணுவீங்க? அவருக்கு எங்கே இந்த காசு வந்துச்சு? நாங்கள்லாம் கொடுத்தோம், எங்கள் தொண்டர்கள்லாம் கொடுத்தாங்க. ஏங்க இட் இஸ் அ பப்ளிக் நிகழ்ச்சிங்க. அதை நீங்கள் எப்படிங்க அதை தனி நபரை அவங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனா அது அண்ணாமலை செலவு பண்ணாருன்னு கேட்கறதுக்கு என்ன மேடம்? அரசியலுடைய பக்குவம் புரியாமல் இன்னைக்கு பாவம் ஒரு இளைஞனுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் காசு எங்கேருந்து வந்துச்சு, அவர் வாட்ச் இப்படி வாங்கினாரு, அவரை இதே திராவிட கட்சிகளை பார்த்து இதே தேசிய கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்க நமக்கெல்லாம் திராணி இருக்கா? கேட்டுற முடியுமா? கேட்டுட்டு நிம்மதியா இருந்துட முடியுமா? இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்றாரு, நீங்க சொன்னீங்க இல்லையா தாவேக்காவுக்கும் அண்ணாமலையாருக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆனா தாவேக்காவுக்கு அண்ணாமலையால் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் உதயநிதி அந்த அந்த பிளேஸை இவர் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது இப்போ நீங்கள் சொன்னதே தான், தாவேக்கா ப்ளஸ் அண்ணாமலை, விஜய் ப்ளஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ளஸ் உதயநிதி அப்படின்னு இருக்கிற இவரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஆசைப்படுறாரு அப்படின்னு ஒரு கருத்து அரசியல் விமர்சகர்கிட்டையும் இருக்கு. சொல்லவா? மக்கள் மனசை ஃபுல்ஃபில் பண்ண தான் நாங்கள் இருக்கோம், மக்கள் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண நாங்கள் இருக்கோம். நீங்களே தான் மறுக்கக்கூடாது, விஜய் வெர்சஸ் அண்ணாமலை நீங்களே தான் சொல்லுங்க. டெஃபினெட்லி 2031 விஜயோடு சேர்வதற்கு எங்களுக்கு எதிர்கட்சி. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன், இப்போது அண்ணாமலைன்னா விஜய் போய் சேர்றாரு, அண்ணாமலைனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருவாங்க? செகண்ட் பிளேஸ் அவர் தாங்க இருப்பார் ஆப்வியஸா. எப்படி விஜயனுக்கு ஈர்ப்பு இருக்கோ, எப்படி விஜயனுக்கு ஒரு கிரேஸ் இருக்கோ, அதே கிரேஸ் அண்ணாமலைனுக்கு இருக்கேங்க. எப்படி தான் ஒரு டவுட்ஸ் வரும் தெரியாது, எப்படி தான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுன்னு எனக்கு நிஜமாவே புரியல. ஒரு தலைவர், அந்த தலைவர் எல்லாருக்குமான மனுஷனாக மாறுறாரு, காமன் பீப்புள் பேசக்கூடிய பேச்சை அவர் கொண்டு வந்து ஸ்டேஜில் பேசி அந்த வார்த்தைக்கு மதிப்பு தராரு. அதையெல்லாம் யாருமே பார்க்கல. கான்ட்ரடிக்டரியாக பணம் எப்படி வந்ததுன்னு ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து உதயநிதி இல்லை அந்த இடத்த நிரப்புறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணுறாரு. மக்கள் தான் சார் அடிப்படை மேடம். ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறோம்? திமுக ஒழிக்க அதிமுக ஒழிக்கவா? மக்களை வாழ வைக்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யப்படாமல் இருக்குது. இப்போ கூட யோசிச்சு பாருங்கள், தாவேக்காக ஓட்டு போட்ட பல பேர் எதுக்காக ஓட்டு போட்டாங்க? அண்ணன் விஜய் அவர்கள் ஃபேன் பேஸு, டான்ஸு, சினிமாலாம் விட்டுருங்க ஒரு 40%. ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆல்டர்னேட்டிவ் வேறு யார்? திமுக அதிமுக ரெண்டே பேர் இருக்கும்போது இவங்க மாற்றி அவங்க மாற்றி இவங்கன்னு அது அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் குமுலேட் ஆயிடுச்சு. அதோட ஃபுல் செல்வாக்கெல்லாம் இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். யார் இருக்கா சொல்லுங்கள்? ஒரு ஆல்டர்னேட்டிவ் காமன் மக்கள் எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் போடுறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்கள்? இப்போ அண்ணாமலை அவர்கள் 2031 வரும்பொழுது இப்போ தமிழக முதல்வர் ஒரு கூட்டணி ஆட்சியை கொடுத்திருக்கிறார், யாருமே கொடுக்காததை ஒரு கொடுத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும்? மேடம் 2031
மிராக்கல்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா தமிழ்நாட்டில். திரும்ப சொல்லியிருக்கிறாரு, இனிமே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை இஸ் அ பொலிட்டிக்கல் ஒரு டிக்ஷனரி. அவர் அந்த பாலிடிக்ஸில் புதுசாக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ண முயற்சிப்பார். கூட்டணி அரசா, கூட்டணி அரசு, கூட்டணி மந்திரி சபையா, கூட்டணி மந்திரி சபை, என்னென்னலாம் புதுசாக பண்ணலாம், எப்படிலாம் பிரதிநிதித்துவத்தை உயர்த்தலாம், யார் யார் என்னென்ன செக்டாரில் இருக்கிற பீப்புளெல்லாம் டெவலப் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி சராசரி அரசியல்வாதி அவர் கிடையாது. அப்படி நினச்சா நம்ம தான் முட்டாள். சரிங்க சார், அவர் சராசரி அரசியல்வாதி இல்லைங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்னு வந்து ஒரு ஃபைல்ஸை வெளியிட்டார் இல்லையா, அதில் அந்த டிஆர் பாலனுடைய வழக்கு அப்புறம் எப்படி வந்து அவ்வளவு ஆஜராக மாட்டாரு, இல்லை ஆஜராகவாரு, அப்புறம் இவரே வந்து கேள்வி எழுப்பினாரு அட்வொகேட் மாதிரி. வாபஸ் வாங்கினது யாரு? அதுக்கப்புறம் வந்து வாபஸ் வாங்கினது யாரு? இல்ல சமாதான பேச்சு நடந்ததுன்னு சொல்லி கோர்ட்லயே தான் தெளிவாக சொன்னாங்க. இல்ல எங்க நடந்துச்சு? கோர்ட்ல என்னன்னு சொன்னாங்க? சமாதானம் பேசினாங்க, அண்ணாமலை அவரும் சமரசம் பேசிக்கிட்டாங்க. தவறாக பேசக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போட்டிருக்கிறாரு, அது சார்ந்து மீடியாலையும் சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு வாஸ் த பர்சன், அவர் தான் கேஸ் போட்டது, அவரே தான் வாபஸும் பெற்றது. அப்போ அவங்களுக்கு அவங்க செய்தது தவறுன்னு தெரியுது, வழக்கு தொடர்ந்தவர் வாபஸ் பெறாரு. நாங்கள் சமரசம் பேசுறதுக்கு என்ன இருக்குது இதில் சொல்லுங்க? இல்லை டிஎம்கே ஊழல் பண்ணாத ஒருத்தரை சார்ஜ் பண்ணிட்டோமா, இல்லை ஊழல் பண்ணாத ஒருத்தரை வந்து அலிகேட் பண்ணிட்டோமா, இல்லை அதே ஊழல் பண்ணாத டிஃபமேஷன் போட்டால் ஏன் நீங்கள் பேக் வாங்குறீங்க? டிஃபமேஷன் சூட் இருக்கட்டுமேங்க. அதற்கு ஆஜரான அண்ணன் அண்ணாமலை அவர்களை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் கோர்ட்டுக்கே வராத டிஆர் பாலு பற்றி வாயை திறக்க மாட்டீங்க. ஒரு முறை கூட டிஆர் பாலு வரல கோர்ட்டுக்கு. அங்கே ஆஜராகி பேசியவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். நான் போன நீதிமன்றத்துக்கு அவரோட. அப்போது ஒரு தலைவர் தீர்க்கமாக ஃபேஸ் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவங்களா போட்டாங்க, அவங்களா பயந்து பின்வாங்குறாங்க. சமரசமா, பேச்சுவார்த்தையா, திமுகவோட போறீங்களா? திமுக அதிமுகவோடு ஒரு காலமும் ஆனால் அண்ணாமலையோட இயக்கம் சேராது. இன்று நான் ஒரு தொண்டர், நான் ஷூரிட்டி கொடுக்குறேன், ஐம் கிவிங் ஷூரிட்டி ஃபார் இட். அப்படி சேர்ந்ததுன்னா த பார்ட்டி வில் பி டைல்யூட்டட். எந்த கட்சியின் மேல் திமுக அதிமுகவோட போகாது. இதுதான் ரியாலிட்டி. தாவேக்காவா அண்ணன் அண்ணாமலையா அப்படின்ற சினாரியோவில் தான் 2031 போகும். அப்படி போகிறது தான் ஜனநாயகத்திற்கும் நல்லது. என்னை போன்ற உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பாதுகாப்பான ஒரு விஷயமாக வருங்காலத்தில் அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து.